9th shloka. मुक्तिं सिषादयिषतां निजयैव बुद्ध्यां प्रारब्ध कर्म भवतु प्रतिबन्धहेतुः त्वामेव साधनतयापि समाश्रितानां तुल्यं तद् अम्बयदि कः तव वीरवादः. அப்போ என்ன சொல்லிட்டு இருக்கார் முன்னாடி, ஒரு அம்மா தான் குழந்தைக்கு சாதம் ஊட்டுறா. அப்போ அந்த அம்மா அப்பா சாதம் எக்ஸ்ட்ராவை ஊட்டி விட்டு அப்படின்னா அந்த குழந்தைக்கு மேலே என்ன தோஷம்? ஏன்னா அம்மா ஊட்டும்போது அம்மாவோட பொறுப்பு அது குழந்தைக்கு எவ்வளோ கொடுக்கணுன்ட்டு. அது மாதிரி நான் சரணாகதி பண்ணியாச்சு, இனிமேல் எல்லாம் உன் பொறுப்பு. நான் நிற்கிறதோ முழிக்கிறதோ தூங்குறதோ எல்லாம் உன் பொறுப்புன்னு விட்டார் போன ஸ்லோகத்தில். இப்போது சி ஷாத இதத்தாம், அதாவது சா முன்னாடி உள்ள சா சேரும்போது ஷாவாக மாறும். இது கிராமர். ஸோ சி சாத இதத்தாந்து சாதிக்க விரும்புவர்கள், முக்தியை சாதிக்க விரும்புபவர்கள் நிஜயா ஏவ புத்தியா, அதாவது தன்னோட புத்தினாலே நான் முக்தி அடையணும், நான் ட்ரை பண்ணி நான் முக்தி அடைகிறேன் அப்படி சரணாகதி பண்ணுறதில்ல. நானே என்னுடைய முறையில் நான் முயற்சி பண்ணி நான் முக்தி அடைகிறேன் அப்படின்னு அந்த புத்தியால் பிராரப்த கர்மக பிரதிபந்த ஹேத்துகு பவது, அப்படிப்பட்டவர்களுக்கு அவளுடைய பிராரப்த கர்மமே அவளுக்கு பிரதிபந்தமாக ஆகும்னு அந்த முக்தியை தராத மாதிரி பிராரப்த கர்மத்தோடு வந்துட்டா வச்சுங்கோ. அப்போ அவள் எவ்வளவோ முயற்சி பண்ணினாலும் அவளோட பிராரப்த கர்மா அவளுக்கு முக்தியை தராத மாதிரி பண்ணிடும். ஏன்னா இவா முயற்சி பண்ணுறா, அப்போ அவளோட முயற்சிக்கு தடை. ஸோ அது பிரதிபந்தத்துக்கு காரணமாகி விடும் அவளுடைய பிராரப்த கர்மமே. ஆனால் நான் என்ன பண்ணிருக்கேன், அவனுக்கு சரணாகதி பண்ணியிருக்கேன். இப்போ ஸோ துவாமேவ சாதனதையா அப்பி, நீதான் சாதனை, ஒன்னையே வழியாகவும் ஒன்னையே அடையும் பொருளாகவும் இல்லையா, சாதனையாகவும் சாத்தியமாகவும் நீதான், அப்படி நான் இருக்கேன். ஸோ வேறு எதையும் நான் முயற்சி ஒன்றும் பண்ணுறதில்லை. ஸோ நானே உன்னையே நான் சாதனையாக ஏற்றுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆசிரிதான், நான் உன்னையே ஆசிரியமாக, உன்னை தவிர வேறு கதி எனக்கு கிடையாது அப்படின்னு உன்னையே நான் ஆசிரியமாக பண்ணி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு முக்தி கிடைக்கணும் இல்லையா. ஸோ நீ எல்லாமே நீதி நான் வச்சுட்டுருக்கேன். ஆனால் துல்லியம் ததம்பனது, அவளை மாதிரியே என்னோட பிராரப்த கர்மம் எனக்கு தடையாக இருக்குமானா எதற்காக தவ வீரவாதக, சரணாகதி தத்துவத்துக்கு என்ன பெருமை. வீரவாத சரணாகதி பண்ணினான பகவான் நம்மளுக்கு மோட்சத்தை அளிப்பார்னு சொல்கிறதே அந்த வீரவாதம் என்ன ஆகும்? இதே மாதிரி என்னோட பிராரப்த கர்மம் சரணாகதி பண்ணினதுக்கப்புறமும் எனக்கு மோட்சையை முக்தியை தரத்துக்கு ஒரு பிரதிபந்தமாக இருந்தால் அப்போ அந்த சரணாகதி தத்துவத்துக்கோ உன்னுடைய பெருமைக்கோ அது இழுக்கு இல்லையான்னு கேட்குறேன். ராதே கிருஷ்ணா. முக்திம் சிஷாதயிஷதாம் நிஜயா ஏவ புத்யா प्रारब्ध कर्म भवतु प्रतिबन्ध हेतुः त्वामेव साधनतयापि समाश्रितानां तुल्यं तदम्बयदि कः तव वीरवादः. प्रारब्ध कर्म गिरिजे भवद् आश्रितानाम् अन्यत्र संक्रमयनाशय वा समूलम् मर्त्याश्च खलु अपि विषं वपुषि प्रसक्तं संक्रामयन्ति परतः अपि च नाशयन्ति. गिरिजे सो गिरिजे இவவானுக்கு பிறந்தவளே கிரிஜே, பவதாஸ்ரிதானாம், உன்னையே ஆசிரியமாக கொண்டு நீதான் கதின்னு இருக்கக்கூடிய அவர்களுடைய பிராரப்த கர்மா. அந்த பிராரப்த கர்மம் முதல்ல ஆரம்பிக்கும் போதே கூடயே வந்துடுது, பிறக்கிறோச்சே வந்துடுது அந்த பிராரப்த கர்மம். அந்நியத்திர சங்கிரமைய, நீ என்னுடைய இந்த பிராரப்த கொண்டு வேறு எங்கேயும் தள்ளி விட்டுடு, எங்கிட்ட வச்சுக்காது. பிராரப்த கர்மம் தான் ஒரு தடையாக இருக்குமானா சரணாகதி பண்ணப்புறம் அந்த பிராரப்த கர்மத்தை நீ என்ன பண்ணிடணும், ஒன்று எங்கேயாவது கொண்டு சங்கிரமையா எங்கேயாவது கொண்டு குவிச்சு தள்ளிவிடு, வேற எங்கேயும் கொண்டு வச்சுடு. இல்லையா மூலம் நாசிய மொத்தமாக அழிச்சுவிடு. இப்போ என்னோட பிராரப்த கர்மத்தை நீ அழிக்கணும், அதுவும் எல்லாம் உனக்கு தான் பொறுப்பு. ஸோ நீ ஒன்று அழிக்கணும், இல்லை வேற எங்கேயாவது கொண்டு தள்ளு, எங்கிட்ட இருக்கப்படாது. ஸோ வபுஷி பிரசக்தம் விஷம், உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தை அப்படி உடம்புல விஷம் எடுத்து அந்த விஷத்தை மர்த்தியாகாச்சா கலு அப்பி, ஒரு பூமியில் பிறந்த மனிதர்கள் கூட பரதகா சங்கிராமயந்தி பிறரிடம் கொண்டு வைக்கிறான்றா. இது எனக்கு சட்டுன்னு புரியலை. நம்மளோட விஷத்தை இன்னொருத்தட்ட கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான் மனிதர்கள்ங்கிறான். அது எப்படி நம்ம விஷத்தை எடுத்து இன்னொருத்தட்ட கொண்டு வைக்கிறது, அந்த ஒரு கலை நமக்கு தெரியல. ஸோ அவள் கூட மனிதர்கள் கூட பிறரிடம் கொண்டு நம்மளுடைய இந்த வபுஷி பிரசக்தம் விஷம், உடம்பில் பரவிய அந்த விஷத்தை வேறொருடம் கொண்டு தள்ளி வைக்கிறான். சங்கிரமணம்னு இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான். ஸோ அப்பீச்ச நாசயதி, இல்லாட நாசமும் பண்ணுறாவான்.
ஸோ உடம்புலேருந்து விஷத்தை எடுக்கிறா, அது நமக்கு தெரிகிறது. நிறைய பேரோட உடம்புலேருந்து விஷத்தை எடுத்துப்படுறா. ஒருவேளை இந்த கடிச்சு துப்பி விஷத்தை எடுத்து கடிச்சு துப்புறா இல்லையா, அந்த விஷம் கடிச்ச எடுத்தா அப்போ அந்த விஷமெல்லாம் இவனோட வாயில் வருது. ஆனால் இவன் அதை முழுங்க மாட்டான், துப்பிடுறான். முழுங்கிட்டா இவன் போயிடுவான் அந்த விஷத்தை. ஸோ அதை சொல்கிறாலாம் தெரியல. ஸோ விஷத்தை மனிதர்களே அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் போது இந்த பிராரப்த கர்மங்கிற விஷம் எங்கிட்ட இருக்கே, அதை நீ பண்ண முடியாதான்னு கேட்குறேன். प्रारब्ध कर्म गिरिजे भवत् आश्रितानाम् अन्यत्र संक्रमय नाशय वा समूलम् मर्त्याच्च खलु अपि विषं वपुषि प्रसक्तं संक्रामयन्ति परतः अपि च नाशयन्ति. दर्शन श्रवण चिंतन वंदनादिषु अक्षाणि देवी विनियुज्य यथा अधिकारं रक्षेति असंख्य भव संवृतया एव मैत्र्या रुन्द्यां यदि स्थिरम् अमूनि अधुना एव न स्युः. तो தர்ஷன ஸ்ரவண வந்தன, அதான் ஒன்றை நான் தரிசிக்கிறேன், ஒன்றை கோயிலெல்லாம் போய் பார்க்குறோமே. ஸோ அப்புறம் காதால் கேட்குறது, உன்னுடைய கதைகளை கேட்குறது, உன்னை நமஸ்காரம் பண்ணுறது, ஒன்றையே நினைக்கிறது, இதில் எல்லாவற்றிலும் தேவி அக்ஷாணி, அச்சான்னு சொன்னால் இந்திரியங்களுக்கு ஒரு வார்த்தை. அச்சா அப்படின்னு சொல்லும்போது கண்ணு காது மூக்கு எல்லாம் அந்த இதெல்லாம் இருக்குது இந்திரியங்கள். ஸோ அந்த இந்திரியங்களை குறிக்கிறது. யதா அதிகாரம் அக்ஷாணி வினியுஜ்யா. ஸோ எவ்வளவு முடியுமோ என்னுடைய இந்திரியங்களை உன்னில் ஈடுபடுத்தி, ஸோ ஈடுபடுத்தணும். எங்கள் அதிகாரம் வினியுஜ்யா உன்னிடம் கொண்டு சேர்த்து, நன்றாக உன்னிடமே அந்த இந்திரியங்களை ஒப்படைத்து. ஏன்னா ஹிருஷிகேஷகன்னு பகவானுக்கு பேர். இதனால நம்மளுடைய இந்திரியங்கள் அவர் கண்ட்ரோலில் இருக்குது, அவர் தான் ஆட்டு வைக்கிறார் இந்திரியங்களை. அதை மாதிரி எவ்வளவு முடியுமோ, எதா அதிகாரம், எனக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குமோ, என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த இந்திரியங்களோட கண்ட்ரோலை உங்ககிட்டயே நான் வைத்து, அப்படின்னு இது வேறு என்னோடய இந்திரியங்கள் வேற எங்கேயும் போகாமல் நான் தடுத்து. ஸோ அசங்கிய பவசம்பிரதையா ஏவ, சம்பிரதன சம்பாரமாக டோட்டலாக நிறைய. ஸோ அசங்கிய பவ, எண்ணிலே அடங்காத பிறப்புகள், ஏகப்பட்ட பிறவைகள் எடுத்திருக்கேன். அதில் சம்பிரதையா சம்பாரமாக என்னத்தை குவிச்சிருக்கேன் நான், உன்கிட்ட வணங்கி உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு பிறவியிலையுமே நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்தியிருக்கேன். ஸோ அப்படி நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேனே பல பிறவிகளில் உங்ககிட்ட ஒரு மைத்ரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திகிட்டு இருக்கேனே, அதை வச்சுட்டு ரட்சா இது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், என்னை காப்பாற்று அப்படின்னு. எதி ஸ்திரம் ருந்தியம், ஒன்று அப்படியே ஆக்கிரமணம் பண்ணுறேன். ருந்தனம்னு ஆக்கிரமிக்கிறது அப்படின்னு என்னது, நீ என்னை காப்பாற்ற தான் வேண்டும், எத்தனை ஜென்மத்தில் நான் உன்னை கும்பிட்டுருக்கேன், நீ என்னை காப்பாற்று அப்படின்னு நான் உன்னை அப்படி ஆக்கிரமித்தேன் என்றால், ஸ்திரம் ருந்தியம், ஸ்திரமாக ஆக்கிரமித்தால், அமூனி அதுனா ஏவன சுகு, இன்றைக்கே இந்த பிரார்த்தம் தொலையாதான் என்ன. அமூனிங்கிறது என்னது, இந்த பிராரப்த கர்மங்கள் இன்றைக்கே ஓடியே போயிடாதான் என்ன. ஏன்னா உங்கள்கிட்ட நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டுருக்கேன், பல ஜென்மத்தை சேர்த்து வச்சுட்டுருக்கேன். அதை வச்சுட்டு உங்கள்கிட்ட தொடர்ந்து ஆக்கிரமணம் பண்ணி கேட்குறேன், இனி என்னை காப்பாற்றுங்க. அப்போ இந்த பிராரப்த கர்மம் என்னை விட்டு ஓடி போயிடாதா என்ன அப்படிங்கிற. अक्षाणि देवी विनियुज्य यथा अधिकारं रक्षेति असंख्य भव संवृतया एव मैत्र्या रुन्द्यां यदि स्थिरम् अमूनि अधुना एव न स्युः. त्रातव्ययेष इति चेत् करुणामयी स्यात् त्रायस्व किं सुकृत दुष्कृति चिन्तयामि कर्तुं जगत्तिरयितुं च विशृङ्खलायाः कर्म अनुरोध इति कं प्रति वञ्चना इयम्. ஸோ கருணாமயி சியாத்து, எங்கிட்ட உனக்கு கருணை இருந்தால், ஏஷ திராத்தவ்யா இது சேத்து, இவனை காப்பாற்றணும் அப்படின்னு நீ நினச்சிட்டா, என்கிட்ட கருணையோடு எப்படியாவது இவனை காப்பாற்றணும், இப்படி புலம்புறானே இவனை காப்பாற்றணும்னு நீ நினச்சியானால், திராயஸ்வ காப்பாற்று, கண்டிப்பாக காப்பாற்றிட்டேன். கிம் சுக்ருத துஷ்கிருதி சிந்தையாமே, நான் என்ன தப்பு பண்ணினேன், நான் புண்ணியம் பண்ணினேனா, துஷ்கிருதி பாவம் பண்ணினேனா, இப்படிலாம் யோசிக்கவே வேண்டாம், காப்பாற்றணும் நீ முடிவெடுத்தாச்சு. அப்போ நான் பண்ணின சுக்ருத்தமோ, அதான் பிராரப்த கர்மத்தில் புண்ணியம் பாவத்தில் சேர்த்து தானே கொண்டு வந்திருக்கோம். ஸோ நான் பண்ணின பிராரப்த கர்மத்தெல்லாம் நான் அனுபவிக்கக்கூடிய அந்த சுகமோ துக்கமோ எல்லாமே இக்னோர் பண்ணி ஆகணும்.
நீ காப்பாற்றன முடிவெடுத்தாச்சு. அப்போ என்னுடைய சுக்ருதியாக புண்ணியமாகப்பட்டதோ பாபமாகப்பட்டதோ துஷ்கிருதி பாபமாகப்பட்டதோ தே ஆர் நாட் எனி இது ஒரு நினைக்கிறதுக்கே தகுதி கிடையாது. அதை பற்றி நீ நினைக்கவே தேவையில்லை. ஸோ கர்த்தும் ஜகத்து திரையுத்தும் ச, நீ உலகத்தை சிருஷ்டி பண்ண முடியும். கர்த்தும் சிருஷ்டி, ஸோ சிருஷ்டி பண்ணுறதுக்கு உன்னால் முடியும். திரையுதும் திரோதானம், மறைக்கிறது, உலகத்தையே அப்படியே அழிக்கிறதுக்கு முன்னாடி வர 4th ஸ்டேஜ். ஸோ உலகத்தையே அப்படி எல்லாருக்கும் மாற்றி மறைக்கிறதுக்கு உன்னால் முடியும். ச விஷ்ருங்கலையாக, ஸ்ருங்கலான இது சங்கிலி, ஸ்ருங்கலான சங்கிலி. அப்போ தடைன்னு அர்த்தம். சங்கிலி என்ன பண்ணணும்? தடை பண்ணும். ஒருத்தர் நடக்க முடியாமல் காலை சங்கிலி மாட்டேன் நடக்க முடியாது. அதனால உனக்கு ஸ்ருங்கலாவே கிடையாது. உன்னால் சிருஷ்டி நினச்சா நீ பண்ணுவாய், சிருஷ்டி வாண்டானா முடிப்பாய். அப்படி உனக்கு தடையற்ற நீ வி ஸ்ருங்கலாயாக, ஸ்ருங்கலா என்பது தடை என்பதே இல்லாத நீ கர்ம அனுரோத இல்லைப்பா, உன்னை என்னால் காப்பாற்ற முடியாது, ஏன்னா உன்னுடைய கர்மம் தடையாக இருக்குது அப்படின்னு உன்னுடைய கர்மம் அனுரோதன்னு தடை. உன்னுடைய கர்மம் என்னை தடுக்கிறதுப்பா, உன்னை காப்பாற்றன்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் உன்னுடைய கர்மம் தடுக்கிறதுன்னு இப்படியெல்லாம் நீ சொன்னானா இது இவ்வாறு நீ சொன்னையானால் கம்பிரதி வஞ்சனாயியம், யாரை நீ வஞ்சிக்கிறம்மா? என்ன இப்படி வஞ்சிக்கலாமா? இப்போ பிராரத கர்மம்னெல்லாம் என்கிட்ட பேசலாமா நீன்னு கேட்குறேன். त्रातव्ययेष इति चेत् करुणामयि स्यात् त्रायस्व किं सुकृत दुष्कृत चिन्तया मे कर्तुं जगत्तिरयितुं च विशृङ्खलायाः कर्म अनुरोध इति किं प्रतिवञ्चना इयम्. கம்பிரதினே போட்டுக்கணும். கம்பிரதி, கம்னா யாருட்ட கம், கஹ கம். ஓகே மாத்திக்கலாம். ராதிகிருஷ்ணா என்ன சொன்னேன்? கம்பிரதி தான் கரெக்ட். கம்னா யார்கிட்ட வஞ்சனை பண்ற, பிராரப்தம்னால என்ன ஏமாத்தாதேங்கிறாரு. ஓகே. त्वय्यर्पितं प्रथमम् अपयय यज्वन् அப்பய யஜ்வனாயேவ त्वय्यर्पितं प्रथमम् अपय यज्वना एव स्वात्मार्पणं विदधता स्वकुलं समस्तं कात्वं महेशि कुलदासम् उपेक्षितुं मां को वा अनुपासितुम् अहं कुलदेवतां त्वाम्. ஸோ பிரதமம் அப்பைய யஜுனா ஏவா, முதல்ல எங்களுடைய அப்பைய தீட்சிதர், எங்களுடைய முன்னோராகப்பட்ட அந்த அப்பைய தீட்சிதராலேயே ஸ்வாத்மார்ப்பணம், தன்னை எல்லாம் அர்ப்பணிச்சாச்சு, எல்லாம் என்னுடைய குலம், என்னுடைய பொருள், என்னுடைய இது எல்லாம் சொத்து எல்லாம் உனக்கு அப்படின்னு ஆத்மார்ப்பண ஸ்துதி படிச்சிருக்கோம் நம்ம 50 ஸ்லோகம் இல்லையா? நான் நிஜமாவே இப்படி அவர் எங்களை எல்லா குலத்தையும் அர்ப்பணிச்சாச்சு உனக்கு, ஏற்கனவே எங்கள் அப்பைய தீட்சிதர். ஸோ ஸ்வாத்மார்ப்பணம் விததா, அப்படி அர்ப்பணம் பண்ணினதுனால, அப்படி செய்ததால் ச குலம் சமஸ்தம் தொயி அர்ப்பிதம், தன்னுடைய குலம் எல்லாமே முழுசுமே உங்ககிட்ட அர்ப்பிக்கப்பட்டு விட்டது. ஸோ எங்கள் குலமே அப்பைய யஜுவனான யாகம் செய்யக்கூடிய அப்பையரால் அர்ப்பிக்கப்பட்டது. காத்வம் மகேஷி குலதாசம் உபேட்சித்தும்மா, நான் உன்னுடைய குலதாசன், அப்படியே உன்கிட்ட அர்ப்பிச்சாச்சு, அப்படி உன்னோட குலத்தில் வந்த தாசனா நான் இருக்கேன். அப்போ காத்வம் மகேஷி, நீ யாரு என்னை உபேட்சிக்கிறதுக்கு? என்னை இக்னோர் பண்ணவே முடியாது, உன்னுடைய ஆளாகிட்டேன் நான். எப்போ அப்பையர் எங்களெல்லாம் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டாரோ அப்படி இருக்கும்போது காத்துவம் மகேஷி உபேட்சித்தும்மா, என்ன நீ உபேட்சை பண்ண முடியுமா? என்ன நான் உன்னோட தாசன், உபேட்சிக்க முடியாது. யூ கேனாட் இக்னோர் மீ. அதே மாதிரி குலதேவதாம் துவாம், நீ எங்களுடைய குலதேவதை ஆகிட்டே. இப்போ குலதேவதையாகப்பட்ட உன்னை கோவா அனுபாசித்தும் அகம், நான் யார்? நான் உபாசனை பண்ணாமல் இருக்கிறதுக்கு? உபாசனை பண்ணி தான் ஆகணும். நீ என்னுடைய குலதேவதை ஆகிட்டே. இப்போ ஸோ அனுபாசித்தும் அகம் கோவா, ஒன்றை உபாசனை பண்ண மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நான் யார்? ஸோ நம்பர் 2 கூட ஏகப்பட்ட பொருத்தம்னு விட்டாருங்க. स्वात्मार्पणं विदधता स्वकुलं समस्तं कात्वं महेशी कुलदासम् उपेक्षितुं मां को वा अनुपासितुम् अहं कुलदेवतां त्वाम्. मौढ्यातहं शरणयामि सुर अन्तरं चेत् किं तावता स्वमपि तस्य भवामि मातः अज्ञानतः परगृहं प्रविशन् परस्य स्वत्वं प्रयास्यति पशुः किं ओ राजकीयः. மௌட்யாத்னா மோகம், ஒரு
அதாவது தாமச குணம். ஸோ அப்படி ஒரு மோகத்தில் முட்டாள்தனங்கிறது கிடையாது. மௌட்யாத்திரை ஏதோ ஒரு மோகத்தில் ஆழ்ந்திருக்கேன், அதனால சுர அந்தரம் சரணயாமி, ஒன்றை தவிர வேறு யாரையும் தேவரை போய் நான் வந்து சரணம்னு போய் அடைந்தாள். ஸோ சரணயாமின்னு சரணாகதி பண்ணினாள். உன்னை தவிர வேறு ஒரு தேவரை என்னுடைய ஏதோ ஒரு மோகத்தினால இந்த தெய்வம் எனக்கு அது கொடுப்பார் இதை கொடுப்பாருன்னு யாரோ 4 பேர் சொல்கிறா. அதை கேட்ட உடனே ஓ அப்படியா அப்படி சொல்லி அந்த தேவனை போய் நான் சரணடைந்தால் தஸ்ய அல்ல தாவதானா உடனே உடனே ஹே மாதக அம்மா தஸ்ய ஸ்வமபி பவாமி கிம், நான் அவனுடைய சொத்தாயிடுவேனா? சரி, ஏதோ ஒரு மோகத்தினால ஏதோ ஒரு தெய்வத்தை போய் நான் ஏதோ சரண்டு போயிட்டேன், ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஒன்றை மறந்து போய் வேற ஒரு தெய்வத்துக்கிட்ட நான் போயிட்டேன்னு சொன்னால் உடனே அவனோட சொத்து நான் ஆயிடுவேனா என்ன? ஸ்வம்னா சொத்து. ஸோ தஸ்ய ஸ்வம், அவனுடைய சொத்தாக நான் ஆகிவிடுவேனா? நான் மாட்டேன். நீ தான் என்னோட குலதெய்வதை, நீ தான் எனக்கு எல்லாமே, சொத்து இது எல்லாமே நீ தான். அஜ்ஞானதக ஒரு இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அறிவில்லாமல் பரஸ்ய இல்லை பரகிரகம் பிரவிஷ்ய வேறொரு வீட்டுக்குள்ளே போயிடுது. எது? ராஜகீய பசு, ஒரு ராஜாவோட ஒரு பசு, ஒரு இது பசு, அது என்ன பண்ணுறது? ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுது, நுழைஞ்சிடுது. பரகிரகம் பிரவிஷ்ய வேறொரு வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சிடுத்து. ராஜாவோட பசு, அது ராஜாவோட சொத்து. பரஸ்ய சொத்துவம் பிரயாசத்தி கிமு, அது அவனோட சொத்தாயிடுமா? நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடுத்து, இனிமேல் இது என்ன இந்த மாடு என்னோடது அப்படின்னு அவன் சொல்ல முடியுமா என்ன? சொத்துவம்னா சொத்து உரிமை, சொத்துவமாக அவனுடைய சொத்தாக அது அடைந்து விடுமா, மாறிவிடுமா என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்போ வேறு வீட்டுக்குள்ளே போனாலும் அது ராஜாவோட பசு, ராஜாவோட பசு. அது மாதிரி தேவியான உன்னுடைய அடியால் நான் அப்படி இருக்கும்போது வேறு யார்கிட்ட நான் போனாலும் அது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது, நீ தான் எனக்கு எல்லாம் விட்ட. मौढ्यात् अहं शरणयामि सुर अन्तरं चेत् किं तावता स्वमपि तस्य भवामि मातः अज्ञानतः परगृहं प्रविशन् परस्य स्वत्वं प्रयास्यति पशुः किं राजकीयः आधाय मूर्धनि वृथायेव भरं मकान्तं मूर्खाः निमज्जत कथं भवसागरे अस्मिन् विन्यस्य भारमखिलं पदयोः जनन्याः विस्रब्धम् उत्तरत पल्वलतुल्यं येनम्. ஓகே, மகாந்தம் பரம் விருதாயேவ, பெரிய பாரம் இருக்குது, ஒரு பெரிய பாரமான ஒரு பொருள். எதையும் அதை வந்து மூர்த்தினியும் ஆதாய, அதை சும்மா வேஸ்ட்டாக தலையில் தூக்கிண்டு, அது தூக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பாரத்தை எங்கேயாவது இறக்கி வைக்கலாம், ஆனால் இறக்கி வைக்காமல் நான் தான் தூக்கி நிற்பேன் அப்படின்னு சொல்லி பெரிய பாரத்தை, மகாந்தம் பரம்ங்கிறது பாரம், ஒரு பெரிய பாரத்தை விருத்தாயவ வேஸ்டாக மூர்தனி ஆதாய தலையில் சுமந்துண்டு, ஹே மூர்க்காக, ஏன் முட்டாள்களே அப்படின்னு கூப்பிட்றாருல மக்களை கூப்பிட்ற, ஏன் முட்டாள்களே, கதம் நிவஜத்தை அதை தலையில் வச்சுண்டு ஏன் இந்த சம்சார சாகரத்தில் மூழ்கிண்டு கிடக்கேன். ஸோ பவசாகரே அஸ்மின், இந்த பவசாகரமாகப்பட்ட சம்சாரத்தில் எல்லாம் என்னால் தான் நடக்கிறது, நான் தான் எல்லாம், நான் தான் தாங்கி பிடிக்கிறேன் குடும்பத்தை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு எப்படி இப்படி மூழ்கி கிடக்கேள். நிபஜத்தை கதம், ஏன் இப்படி மூழ்கி கிடக்கேள் நீங்கள்லாம். வின்யஸ்ய பாரம் பதையோ ஜனன்யாகா பதையோஹோ, அம்மா இருக்கா நம்மளுக்கு காப்பாற்றுறதுக்கு, அவளுடைய பாதத்தில் உன்னுடைய பவசாகரத்தோட அந்த இதை பாரத்தெல்லாம் அவள் காலில் வச்சுடு. பாரம் அகிலம் வின்யஸ்ய, அவள் காலில் பாரத்தை போட்டுவிட்டு பல்வல துல்லியம் ஏனம். அப்போ இது என்ன ஆகிடும்? பாரமே போயிடுத்து, உன்னோட சம்சார பாரம்லாம் மேக்ஸிமம் அங்கே போட்டாச்சு. இப்போ அதை என்ன ஆகிடுது? பெரிய சாகரமாக இருந்தது, முன்னாடி பவசாகரமாக இருந்தது சம்சாரம், இப்போ என்ன ஆகிடுச்சு? குட்டை மாதிரி ஆகிடுது. பல்வலன்னா சின்ன குட்டை மாதிரி, குட்டையில் தங்குற நீர், அந்த குட்டை மாதிரி ஆகிடுது. பவசாகரத்தோட பாரமெல்லாம் அங்கே போயாச்சு. அதனால இப்போ குட்டை போல் ஒன்றுமே இல்லாத இந்த பவசாகரத்தை எப்படி தாண்டிடலாம் இல்லையா? ஒரு பசுவின் குளம்படி போல் இருக்கக்கூடிய தண்ணி எப்படி ஈஸியாக தாண்டலாமோ அது மாதிரி இந்த குட்டை மாதிரி ஆகிவிடக்கூடிய இந்த ஏனம் இந்த சம்சாரத்தை விஸ்ரப்தம் உத்தரத்தை ஈஸியாக தாண்டிடுங்கோ, நம்பிக்கையோடு தாண்டுங்கோ அப்படிங்கிறார். விஸ்ரப்தம்னா நம்பிக்கையுடன், உத்தரத்தை தாண்டி விடுங்கள். பவசாகரத்தை தாண்டது கஷ்டம், பாரத்தை இறக்கி வச்சாச்சு, இப்போ குட்டை மாதிரி ஆயிடுது, ஈஸியாக தாண்டிடுங்கன்ற. ஆதாய மூர்தனி விருதாயேவ பரம் மகாந்தம் மூர்க்கா நிமஜ்ஜத கதம் பவசாகரே அஸ்மின் வின்யஸ்ய பாரமகிலம் பதயோஹோ ஜனன்யா விஸ்ரப்தம் உத்தரத பல்வலதுல்யம் ஏனம். மூர்க்காகான்னு போட்டுக்கணுங்க.
அட்ரஸிங் அது ஹே மூர்க்காகான்னு அர்த்தம் அதுக்கா. ஓகே போட்டுட்டேன். குவ இதம் பதிஷ்யத் வந்துட்டீங்களா? क्व इदं पतिष्यति वपुः क्व ततः अनुगम्यं को दण्डयिष्यति कियन्तम् अनेहसं वा किं तस्य सन्तरणसाधनम् इति अनन्ता चिन्ता स्थिता त्वयि शनैः अवतारिता सा. குவாயுதம் பதிஷ்யதி வபுகு, எங்கே தான் இந்த உடம்பு விழப்போகிறது, நான் எங்கே சாக போகிறேன். ஸோ இதம் வபுகு, இந்த உடம்பு எங்கே விழப்போகிறது. குவா ததக அனுகம்யம், விழுந்ததுக்கப்புறம் செத்ததுக்கப்புறம் நான் எங்கே போக போகிறேன். ஸோ இப்படிலாம் யோசனை, நம்ம செத்தா எங்கே போவோம்ப்பா, நமக்கு நரகம் கிடைக்குமா, பாதாளம் கிடைக்குமா, இல்லை சொர்க்கம் கிடைக்குமா, இப்படிலாம் யோசனை. கிம் ததோனு கம்யம், அதுக்கப்புறம் நான் எங்கே போக வேண்டும். கோதண்டைஷத்து, எனக்கு யார் தண்டனை கொடுப்பா, ஒருவேளை தப்பு பண்ணியிருந்தேன்னா எனக்கு நரக தண்டனை எல்லாம் வேறு கிடைக்குமே, யார் என்னை தண்டிக்க போகிறா. கியந்தம் அநேக சம்பா, ரொம்ப நாளைக்கு இருக்க வேண்டியிருக்குமோ, ரொம்ப நாளைக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்குமோ, இல்லை சொர்க்கத்துக்கு போனாலும் எவ்வளோ நாளைக்கு இருப்போமோ தெரியலையே. கியந்தம் அநேக சம், கியந்தம்னா எவ்வளோ நாள், அநேகசம்னா ரொம்ப ரொம்ப நாளைக்கு இருக்க வேண்டியிருக்குமோ. கிம் தஸ்ய சந்தரண சாதனம். ஸோ இப்படி கஷ்டம், அதெல்லாம் எப்படி தாண்டி மீண்டு வருது. ஸோ அதை தாண்டுவது எப்படி, நரகத்தில் உள்ள தண்டனைலாம் எப்படி, சந்தரணம் நன்றாக தாண்டுதல். ஸோ தஸ்ய சந்தரணம், அப்படிப்பட்ட கஷ்டங்களை எப்படி தாண்டி வருது, அதுக்கு என்ன சாதனை பண்ணணும், எதாக்க அதுக்கு சாதனம். இது அனந்தா சிந்தா, இப்படி பல கவலைகள், இதெல்லாம் யோசிச்சு உட்காந்துதான் ஏகப்பட்ட கவலைகள். ஸ்திதா, அப்படி எனக்கு மனசுக்குள்ளே நிறைய சிந்தனையெல்லாம் இருக்குது. தொயி ஷனைஹி அவதாரிதாசா, இந்த சிந்தனையெல்லாம் நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், மொள்ள இதெல்லாம் எனக்கு தேவையில்லை இந்த சிந்தனையெல்லாம் அப்படின்னு அந்த சிந்தனைகளை எல்லாம் ஷனைஹி மெதுவே அவதாரிதா தொயி, உங்ககிட்ட கொண்டு அவதாரணம் பண்ணிட்டு இறக்கி வச்சுட்டேங்கிற. இந்த சிந்தனையெல்லாம் என்ன வருத்தவே தேவையில்லை, நான் எங்கே போக போகிறேன், என்ன போகிறேன், இந்த கவலையெல்லாம் எனக்கு வேண்டாம், நீ பட்டுக்கோ அந்த கவலையான்னு சொல்லிட்டு ஒன் காலில் இறக்கி வச்சுட்டேம்மான்னு சொல்கிறேன். क्व इदं पतिष्यति वपुः क्व ततः अनुगम्यं को दण्डयिष्यति कियन्तमनेकसं वा किं तस्य सन्तरणसाधनम् इति अनन्ता चिन्ता स्थिता त्वयि शनैः अवतारिता सा. இன்னும் ஒரு ஸ்லோகம் போலப்பா. ज्ञानं विषेयम् उत तेन विना उद्धरेयं प्रारब्धमपि अपलपेयम् उत अनुरुन्द्याम् इत्थं सकृत् प्रपदनैक वशं वदायां मातुः मयि प्रववृते महति इह चिन्ता. இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் இருக்கு, திருத்திக்கணும் அதை. அபலேபயம், அபலேப லபேலை லேப, அபலேபயம் உத ஓகே அனுந்தியா. ஸோ இங்கே வந்து சக்ருத் பிரபதன ஏக வசம்பதாயாக, அதாவது ஒரு தரம் உன் பிரபதனம்னு அப்படியே விழுது. ஸோ அப்படியே உன் காலை ஒரு முறை விழுந்தா போகும். பதனம்ங்கிறது விழுறது. ஸோ பிரபதனம் நன்றாக விழுந்தாச்சு, ஒரு வாட்டி சரணாகதி அப்படின்னு உங்கள்கிட்ட விழுந்தாச்சு. வசம்பதாயாக, நீ அதை வசம் பண்ணிட்ட, அக்னாலஜ் பண்ணிட்ட. ஸோ உங்ககிட்ட நான் விழுந்தது நீ அக்செப்ட் பண்ணிட்டேன், நீ அதை அக்னாலஜ் பண்ணிட்டேன். வசம்பதாயாக, ஸோ என்னுடைய வசத்தில் நீ இருக்கிறாய் அப்படின்னு நீ சொல்லியாச்சு. ஸோ அப்படி விழுந்தபோது ஞானம் திசேயம் உத, இப்போ தேவியோட பொறுப்பாயிடுது. இப்போ தேவி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டா. என் காலில் விழுந்துட்டானே, அதுக்கு தானே அவளுக்கு அருணான்னு பேர், அப்படி தானே வச்சா. அபர்ணான்னு பேர் எதனால் வந்தது, ஐயோ நான் கடங்காரி ஆகிட்டோமே, இவன் காலில் விழுந்துட்டானே, இவனுக்கு நான் எப்படி நான் இவனோட கடனை அடைக்க போகிறேன்னு தேவி அபர்ணா அப்படின்னு பேரை இழந்தாலும் விளையாட்ட சொல்லுவான். ஸோ அது மாதிரி ஞானம் திசேயம், இவனுக்கு நான் என்ன கொடுக்குறது, இப்போது என் காலில் விழுந்தவனுக்கு இவனுக்கு ஞானத்தை கொடுக்குறதா. தேன வினா உத்தரேயம், இவனுக்கு ஞானமெல்லாம் கொடுக்கவே தேவையில்லை, இவனுக்கு ஞானமே இல்லாட்ட கூட பரவாயில்ல, இவனை உத்தாரணம் பண்ணிட்டுமா, இவனை நான் இப்போ என் காலை விழுந்தவனை நான் தூக்கி விட்டுட்டோமா. உத்தரேயம் பிராரப்தம் அப்படி அப்பலேபயம், இவனுடைய பிரார்த்த கர்மங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டோமா. லேபனம்னா பூசுறது, அப்பலேபயம்னா பூசினதை எடுக்கிறது. அப்போ என்னது, இவன் மேலே பூசின அந்த பிரார்த்த கர்மங்கிறத நான் மொத்தமாக தொடச்சி விட்டுட்டேனப்பா. உத அனுருந்தியாம், இல்லை அந்த பிரார்த்தம் இவனை ஆக்கிரமிக்கிறத தடுக்கட்டுமா. இப்படியெல்லாம் தேவி கவலைப்பட ஆரம்பிச்சுட்றான். ஒரு வாட்டி இவன் காலில் விழுந்துட்டானா சரணாகதிட்டு, அதனால இப்படியெல்லாம் தேவி நினைக்கிறான். அனுருந்தியாம், தடுக்கட்டுமா இந்த பிராரப்தத்தை. இத்தம் இவ்வாறு மகதீக சிந்தா,
என்னுடைய இந்த பெரிய ஒரு கவலை, ஒரு சிந்தனை ஆயிடுது. யாருக்கு? மயி மாதுகு பிரவருத்தே, என்னை பற்றின இல்லை இந்த சிந்தனை மாதுகு அம்மாவுடைய இந்த அம்மாவிடம் பிரவருத்தே, அவள்கிட்ட வந்து விழுந்து விடுகிறது. ஸோ என்னை பற்றின கவலையெல்லாம் எங்கள் அம்மா எடுத்து விட்டான்றாங்க. ஞானம் விஷேயம் உத தேன வினா உத்தரேயம் பிராரப்தம் அபி அபலே பயம் உத அனுருந்த்யாம் இத்தம் சக்ருத் பிரபதன ஏகவசம் வதாயா மாதுகு மயி பிரபவ்ருதே மகதி இக சிந்தா. மாத்ரே நமः. மாத்ரே நமः. जडा जड विवेचनम् एतदेव स्थिति आदितत्व परिशोधन कौशलं च ज्ञानं च चैवम् इदम् आगमकोटिलभ्यं मातुः यदङ्घ्रियुगले निहितः मया आत्मा. ஸோ ஏத்ததேவ, இதுதான் விவேச்சனம். ஸோ விவேச்சனம்னு என்னது? நித்திய அனித்திய விவேகம், அதுதான் விவேகம். விவேச்சனம் பண்ணணும்னு சமாதி ஷட்கத்தில், சமாதி சதுஷ்டயம், சாதனா சதுஷ்டயத்தில் முதல் ஸ்டெப்பு நித்திய அனித்திய விவேச்சனம்னு சொல்கிறார் இல்லையா? ஆதிசங்கரர் சொல்கிறார், நித்திய அனித்திய விவேச்சனம் முதல்ல அதை பண்ணு. ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கே இதெல்லாம் யோகியதை வேணும், 4 யோகியதை வேணும். அதில் ஃபஸ்ட்டு யோகியதை என்னென்னு சொன்னேன்னா, நித்தியம் எது அனித்தியம் எது புரிஞ்சுக்கும். அப்போ ஆத்மா எது, உடல் எது, எது நித்தியமானது எது அனித்தியமானது அது புரிஞ்சுக்கணும். ஸோ ஏத்ததேவ, அதுதான் அந்த விவேகம் வேணும். அந்த விவேகம் தான் முக்கியம். ஜட அஜட என்னது, எது நிலையானது எது நிலையற்றது அப்படிங்கிறது. ஸோ எது ஜடமானது எது சேத்தனமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது ஒன்று, அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் க்ஷிதி ஆதி தத்துவ பரிசோதன கௌசலம். க்ஷிதி ஆதின்னு சொன்னால், க்ஷிதின பூமி, பூமின்னா பஞ்சபூதத்தில் ஒன்று சொல்கிறான். ஸோ இந்த பஞ்சபூதங்கள் அதெல்லாம் உள்ளடக்கியது. ஆதின்னு சொல்லும்போது பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் எல்லாமே வந்துடும். அப்போ சாங்கிய தத்துவம் வந்துடுதுங்க. ஸோ சாங்கிய தத்துவத்தை புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். ஸோ க்ஷிதி ஆதி தத்துவ பரிசோதனம்னா ரிசர்ச்னு அர்த்தம். ஸோ இந்த தத்துவங்களை பற்றி, சாங்கிய தத்துவத்தை பற்றி அதை புரிஞ்சுக்கணும். கௌசலம், அந்த சாமர்த்தியம் வேணும். ஸோ சாங்கிய தத்துவத்தை அறிஞ்சாலே, அந்த ஞானம் வந்தாலே பகவான் அடையலாம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம சாங்கிய தத்துவம் முதல்ல புரியணும்னு சொல்கிறோம். அதுக்கடுத்தது ஆகம கோட்டி லப்யம், ஆகமங்கள் சாஸ்திரங்கள். ஸோ சாஸ்திரங்களில் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஞானம். ஸோ இந்த மாதிரி ஆகமங்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய சைவம் இதம் ஞானம் சொன்னால் சதாசிவ ஞானம்னு சொல்கிறான். சதாசிவ ஞானம் சொல்லும்போது என்னது? அதான் அகம் பிரம்மாஸ்மி தத்துவம் தான் அது. ஸோ நானே பிரம்மம் ஆகிறேன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு சதாசிவ ஞானம். சைவைட்ஸ் சொல்லும்போது அது அப்படி சொல்லுவாள், சதாசிவ ஞானம். ஸோ அந்த சதாசிவ ஞானத்தை அடைவது, இதெல்லாம் ஒரு ஸ்டெப்பாக வரும்போது அந்த பிரம்ம ஞானம் கிடைக்கும் இல்லையா? இதை பண்ணாமலே இந்த ஒரு ஸ்டெப்பு எனக்கு வேண்டான்ட்டாருங்க. மாத்துகு அம்மாவுடைய எது அங்கிரியுகளே, உன்னுடைய 2 பாதங்களையும் நிகிதக மயா ஆத்மா, நான் என்னுடைய மனசை ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணிட்டேன். ஸோ நான் அப்படியே ஆத்ம சமர்ப்பணம் பண்ணினதுனால எனக்கு இந்த ஸ்டெப்பெல்லாம் தேவையில்லை. எனக்கு இந்த சதாசிவ ஞானத்தை நீயே தந்துடுவை, என்னால் ஆக வேண்டிய முயற்சி எதுவும் இல்லைன்னு சொல்கிறேன். ஏதஜ்ஜடா ஜட விவேச்சனம் ஏததேவ க்ஷிதி ஆதி தத்வ பரிசோதன கௌசலம் ச ஞானம் ச சைவம் இதம் ஆகம கோட்டிலப்யம் மாதுஹு யதங்க்ரியுகலே நிஹிதஹ மயா ஆத்மா. ஷட்ரிம்ஷத் ஆபரண மத்யஜுஷி த்வதங்க்ரௌ हालास्य नाथदयिते निहितः मया आत्मा भूभूतल त्रिदिववर्तिषु कपक्षमेत तच्चक्षुषापि निभृतेन निरीक्षितुं माम्. ஸோ ஷட்ரிம்ஷத் ஆவரணம்னாலே மாயை.
ஸோ அந்த மாயா தத்துவங்கள் வந்து நம்ம சாங்கிய தத்துவமாக 24 தத்துவம்னு சொல்கிறோம். நம்ம இதில் இப்போ கீதையில் வரும்போது 24 தத்துவங்கிறோம். இதுவே அபிராமி அதே அபிராமி பதிகம் அதெல்லாம் பார்த்தோம்னா 36 அறங்கள் உடையவளே அப்படின்னு பாடுறார். அப்போது அபிராமி பாடுறா அப்படி சொல்கிறார். 36 அறங்கள்னு சொன்னால் அதில் நாதம் பிந்து கலை எல்லாத்தையும் சேர்த்துடுவான். அப்படி 36 அறங்கள்னு சொல்லும்போது 36 தத்துவமாக அதை பிரித்து சொல்கிறான். அவ்வளோதான். அப்போ 36 தத்துவங்களான திரிம்ஷத் ஆவரணம் இப்படிப்பட்ட தத்துவங்கள்ங்கிறதுனாலே எனது மாயா ஆவரணம் தான் அது. ஸோ இப்படிப்பட்ட இந்த மாயைக்கு நடுவில் மத்திய ஜுஷி தொதங்கிரவ் 2 பாதங்களும் இந்த மாயைக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த உன்னுடைய பாதங்களை மாயாங்கிறது சகுன வடிவமாக இருக்கான்னு எடுத்துக்கலாம். மாயா ரூபமாக இருக்கும்போது தேவியோட சகுன வடிவம், அப்போ தான் தேவியோட பாதமெல்லாம் வருதுங்க. ஸோ அந்த ஆவரணத்துக்கு நடுவில் மாயைக்கு நடுவில் இருக்கக்கூடிய உன்னுடைய 2 பாதங்களையும் அக்ரவு ஹாலாசியநாத தைத்தேன்னு கூப்பிட்றார். ஹால ஆசியன்னு சொல்லும்போது விஷகண்டர், விஷத்தை வாயில் உடையவர், கழுத்தில் உடையவர். ஸோ ஹாலாசியர் அப்படின்னு சொன்னான்னா நம்ம சிவன். ஹாலாசிய நாதா, அந்த நாதனுடைய சிவனுடைய தைத்தே பிரியமானவளே ஹே பார்வதி. அம்மா மீனாட்சி தான், பார்வதி தான் மீனாட்சியாக வந்திருக்கான். ஸோ அம்மா பார்வதி மயா ஆத்மா நிகிதக, என்னுடைய ஆத்மாவை உன்னுடைய பாதத்தில் நான் சமர்ப்பணம் பண்ணிவிட்டேன், வைத்து விட்டேன். நிகிதக. ஸோ பூதள திரிதிவா, பூவகா ஸ்வகா. பூதளம்னா எப்படி பூவகான்னு ஆகும்னு சொன்னால், பூதளம்னு சொன்னால் அதோட மேல் கூரையும் தளம்தான், கீழே இருக்கிறதும் தளம்தான். ஸோ சில இடத்துல பூதளம்னு சொன்னால் பூமின்னு சொல்லிடுவோம். ஏன்னா பூமி தரை, தளம்னா தரை இல்லையா. ஸோ பூதளம்னா அப்படி சொல்லுவோம். தளம்னா மேலே இருக்கக்கூடிய விதானமும் அதுவும் தளம்தான். ஸோ இங்கே வந்து பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய அட்மாஸ்ஃபியர் ஸ்டாட்டோஸ்ஃபியர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் பூதளம். அந்த அர்த்தத்தில் பூவகா அப்படின்னு வரும், அந்தரிக்ஷம்னு அர்த்தம் வந்துடும். ஸோ பூவகா திரிதிவ வர்த்திஷு, அதாவது 3 லோகங்களில் இருக்கக்கூடியவர்களில், வர்த்திஷுன்னா அதில் வர்த்தமானம் செய்யக்கூடியவர்களில், மாம் நிரீக்ஷித்தும் என்ன பார்க்குறதுக்கு, நான் இப்போ உன்னுடைய பாதத்தில் வச்சுவிட்டேன் அப்படின்னா நான் சரணாகதி பண்ணிட்டேன். அப்படி சரணாகதனாகப்பட்ட என்னை பார்ப்பதற்கு இந்த 3 லோகத்தில் நிபிருத்தேன மாம்ன்றார். சாதாரண நான் இல்லை, நிபிருத்தம்னா நிறைந்த நிறைகுடமாக இருக்கக்கூடிய, அப்படி எல்லாவற்றையும் அடைஞ்சாச்சின்னு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், நான் நிறைவாக இருக்கேன். அப்படிப்பட்ட என்னை தத் சற்றுஷா அப்படி நிரீட்சித்தும் ககாட்சமேத் அப்படி எடுக்கிறேன். கண்களால் கூட என்னை அந்த மாதிரி பார்ப்பதற்கு நிரீட்சித்தும் ககட்சமேத்து ஹூ இஸ் ஃபிட் அப்படின்னு என்னது, எனக்கு எல்லாம் கிடச்சாச்சு. எனக்கு வைராகியம்லாம் ஒன்றும் பண்ணாமலே சகலமே எனக்கு கிடச்சி போச்சு. எனக்கு அகம் பிரம்மாஸ்மி சதாசிவ ஞானமே வந்தாச்சு. அப்படிப்பட்ட நிறைவான என்னை பார்ப்பதற்கு இந்த 3 லோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்ணால் ஏறெடுத்து என்னை பார்க்கக்கூட யாருக்கும் சாமர்த்தியம் கிடையாது. ககட்சமேத்து ஹூ இஸ் ஃபிட் அப்படின்னு கேட்குறேன். षट्त्रिंशत् आवरणमध्यजुषित्वदङ्ग्रौ हालास्यनादधैते निहितः मया आत्मा भूभूदलत्रिदिवर्तिषु कः क्षमेत तच्चक्षुषापि निभृतेन निरीक्षितुं माम् बन्धं हरिष्यसि सुखं वितरिष्यसि इति निश्च प्रचं निखिलम् अम्ब तद् आस्त एव सम्प्रति अहं त्वयि निधाय परं समस्तं या निर्वृणोमि किमि इतः अपि मम अपवर्गे यन् निर्वृणोमि यत् ओके या निर्वृणोमि या वरादे எத்து யானை எவற்றை, யான்ங்கிறது இந்த இடத்துல நபும்சலிங்கமா ஸ்ரீலிங்கமாங்கிறத பொறுத்து தான் யாவா எத்தான்னு வருது இந்த இடத்துல. ஆமாம், இந்த இடத்துல யான் இருக்கு இல்லையா, வரம் சமஸ்தம்னு எல்லாமே நபுசலிங்கத்தில் வருது. கர்மமானாலும் இதனாலும் எத்துன்னு தான் அங்கே ஆப்டாக இருக்க போகிறது. ஸ்ரீலிங்கம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கர்மான்னு சொன்னால் ஸ்திரீலிங்கம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் கர்மம்னு நார்மலாக கர்மா 2 லிங்கமும் அப்ளிகபிள். கர்மான்னு சொல்லலாம், கர்மம்னு சொல்லலாம். ஆனால் இங்கே கர்மம்னு தான் போடுறாங்க, பந்தம்னு சொல்லிடுறாரு இல்லைங்க. பார்த்தீங்கன்னா நிஷ்ச பிரச்சம் அப்படிங்கிறபோது நிச்சிதம் ச பிரச்சிதம் ச அப்படின்னு தான் அர்த்தம் எடுக்கணும். நிச்சிதம் ச பிரச்சிதம் ச நிஷ்ச பிரச்சம் அப்படின்னு போட்டு விட்றான். நிச்சன நிச்சிதம் ச, ஸோ நிச்சயமான, பிராச்சிதம்
பிராச்சித்தம்னா நன்றாக பொறுக்கி எடுக்கப்பட்ட கலெக்ட் பண்ணின்னு வந்திருக்கோம். என்னத்தை கொண்டு வந்திருக்கோம்? பந்த கர்மத்தை கொண்டு வந்திருக்கோம். ஸோ நிச்சயமாக செய்த கர்மங்களை அதையெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்த நிகிலதம் பந்தம். ஸோ மிச்சமில்லாமல் எல்லா தலை எது இந்த கர்மத்தினால் ஏற்படக்கூடிய அந்த தலை இந்த சம்சார பந்தம். ஸோ இந்த மாதிரி நிச்சயமாக நம்ம கலெக்ட் பண்ணின்னு வந்திருக்கோம் நிறைய கர்மம். அந்ததுனால அகிலம் பந்தம் ஹரிஷ்யசி, அப்படிப்பட்ட அந்த மொத்தமான பந்தத்தை சம்சாரத்தை ஹரிஷ்யசி எது? உன்னுடைய பாத பக்தி, என்னுடைய சரணாகதி, அது என்னுடைய தலையெல்லாம் எடுத்துடுறது, அபகரிக்கித்து விடுகிறது. ஹரிஷ்யசி சுகம் விதரஷ்யசி, அது சுகத்தை கொடுக்கும். உன்னுடைய பாதத்தில் பண்ணுற சரணாகதி ஆகப்பட்டது எனக்கு சுகத்தை விதரிஷ்யசி விஸ்தாரமாக கொடுக்கக்கூடியது. இதி அம்ப ததாஸ்தையேவ, அப்படி சொல்லலாம். அம்மா நீ அப்படி எல்லாத்தையும் சந்தோஷத்தை தரப்போறே அப்படின்னு சொல்லலாம். அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆஸ்தையேவ அது இருக்கட்டும். சம்பிரதி இப்போ, சம்பிரதின்னு இப்போது அகம் தொயி சமஸ்தம் வரம் நிதாய, நான் என்ன பண்ணுறேன் உங்ககிட்ட சரணாகதி பண்ணிவிட்டு எல்லா இது தேவி தேவிகிட்ட சரணாகதி பண்ணுறது மட்டும் இல்லை, தேவியை பக்தி பண்ணினாலே எல்லாத்தையும் எடுத்துருவா, பாப்பங்கள் எல்லாம் எடுக்கிறா, நம்மளுடைய பந்த தலையெல்லாம் எடுக்கிறா. அப்படியெல்லாம் இருக்கும்போது நான் சமஸ்தம் என்னுடைய பாரத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், வரநியாசம் பண்ணிட்டேன், சமஸ்தம் வரம் நிதாய வைத்து விட்டேன். என் நிர்விருணோமி, நிர்விருத்தின்னு சொன்னால் அர்த்தம் நிர்விருத்தி, நிவிருத்தி வேறு நிர்விருத்தி வேறு. நிர்விருத்தின்னு ஹாப்பினஸ், நிவிருத்தின்னு சொன்னால் பிரவருத்தி மார்க்கம் நிவிருத்தி மார்க்கம் ரெண்டு மார்க்கங்கள். ஸோ நிர்விருத்தின்னு ஹாப்பினஸ். நிர்விருணோமி, நான் இப்போ ரொம்ப ஆனந்தமாக இருக்கேன், ஏன்னா உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டேன், என்னோட மனசை பாரத்தை பரநியாசம் பண்ணிட்டேன் நான். அதனால கிம் இதோ அப்படி மம அபவர்கே, எனக்கு இந்த அபவர்க்கம் இந்த மோட்சத்தினால என்ன ஆனந்தம் வேண்டியிருக்கு, எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஸோ கிம் இதகாபி, இந்த ஆனந்தத்தை விடையா ஜாஸ்தி அது அந்த அபவர்க்கங்கிறது மோட்சம். இந்த 3 லோக புருஷார்த்தத்தை தாண்டி 4வது புருஷார்த்தமாக இருக்கக்கூடிய மோட்சம் கிடைப்பதால் வரக்கூடிய ஆனந்தம் இதை விட மேலானது இல்லை அப்படிங்கிறார். பந்தம் ஹரிஷ்யசி சுகம் விதரிஷ்யசி இதி நிஷ்சப்ரச்சம் நிகிலம் அம்ப ததாஸ்தயேவ சம்பிரதி அகம் த்வயி நிதாய பரம் சமஸ்தம் யத் நிர்விருணோமி கிமிதஹ அபி மம அபவர்கே காஷ்யாம் நிபாதய வபுः க்ஷபகாலயேவ ஸ்வர்கம் நய த்வம் அபவர்கம் அதோகதிம் வா அத்யைவ வா குருதயாம் புனः ஆயதௌ வா கஹ சம்பிரமஹ மம தனே தனினஹ பிரமாணம். வபுகு காஷ்யாமி நிபாத்தையா, அம்மா என்னுடைய உடம்பு காசியில் போகட்டும், நீ என்ன காசியில் வச்சு சாகிற மாதிரி நீ பண்ணு, என்ன வேணால் பண்ணிக்கோ. ஸ்வபசாலையேவா, இல்லையா ஸ்வபசாலைன்னா நாய் மாமிசம் உண்றவனோட வீட்டு அந்த ஏரியாவில் என்னோட உடம்பு விழட்டும் அப்படின்னு என்னது, நான் அங்கே போய் சாகட்டேன், எங்கே வேணால் சாகிறேன். ஸ்வர்க்கம் ஸ்வர்க்கம் துவம் அபவர்க்கம் அதோகதிம்பா, சரி நான் செத்ததுக்கப்புறம் நீ எனக்கு சொர்க்கத்தை கொடு, இல்லையா அபவர்க்கம் சொல்லக்கூடிய மோட்சகதியை கொடு, அல்லது அதோகதி நரகத்துக்கு அனுப்பு, நயா என்னை கொண்டு போ. ஸோ எங்கே வேணால் நான் சாகலாம், எங்கே சாகட்டும், எங்கே வேணால் என்னோடய உடம்பு விழுந்தாலும் எந்த நரகத்துக்கோ எந்த சொர்க்கத்துக்கோ எங்கே வேணால் போட்டான். அத்யேவ வாக்குரு, சரி இன்றைக்கே அது நடக்கட்டும், இன்றைக்கே என்னோடய உடம்பை நீ எடுத்துகிட்டு போகிறேன்னு நினைக்கிறியா, எடுத்துக்கோ. தயாம் குரு தயாம் அப்படின்னா இது நான் உடம்பு போகிறது தான் அந்த டெலிவரன்ஸில் இருக்கிறது தான் அதுவே சுகம் அப்படின்பா, டெத் இஸ் அ டெலிவரன்ஸுமா. ஸோ தயாம் புனக ஆயத்தம்னா லேட்டாக, உடனே எனக்கு சாக வரலை, ரொம்ப லேட்டாக தான் சாக போகிறேன், இருக்கட்டும் அதுவும் இருக்கட்டும், லேட்டர் வா ஆயத்தவ் வா லேட்டராக இருக்கட்டும். கக சம்பிரமக மம, இதை பற்றிலாம் எனக்கு என்ன கவலை. சம்பிரமகன்னு என்னது, சம்பிரமம்னே கவலை குழப்பம். ஒரு நிமிஷம், சம்பிரமக மம, எனக்கு இதனால் ஒரு குழப்பமும் இல்லை, என்ன வேணால் ஆட்டம், என்னோடய உடம்புக்கு என்ன வேணால் ஆட்டம், ஐ டோன்ட் கேர். தனே தனினகா பிரமாணம், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது ஒருத்தன்ட்ட நிறைய பணம் இருக்குது, அந்த தனத்தில் யாராக்கு அத்தாரிட்டி, அந்த பணத்தை உடையவன் தான் அத்தாரிட்டி. ஸோ அந்த உடையவனாகப்பட்ட அவனுடைய வசத்தில் இருக்கிறதுனால அந்த பணத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அந்த பணத்தை ஆளுபவனோட உரிமையில் அது இருக்கும், அதுதான் ப்ரூஃப். அதை மாதிரி நீ என்னை உடையவள், நான் உனது உடைமை, சேஷை பாவம் அப்படி சொல்லுவோம்.
ஸோ அதனால நீ என்ன வச்சு என்ன வேணா கொண்டாடிக்கோ மாட்டான். काश्यां निपातय वपुः श्वपचालयेव स्वर्गं नयत्वम् अपवर्गम् अधोगतिं वा अद्यैव वा कुरुदयां पुनः आयतौ वा कः सम्भ्रमः मम धने धनिनः प्रमाणम् न अहं सहे तव कथाश्रवण अन्तरायं न अहं सहे तव पदार्चन विच्युतिं वा मोक्षं दिश एतत् अविरुद्धम् इदं न चेत् स्यात् नैवास्तु मातः अपवर्ग महा उपसर्गः. தவ கதாஸ்ரவண அந்தராயம். கதாஸ்ரவணம் பகவானுடைய தேவியோடைய கதை கேட்டுட்டே இருக்கோம் இல்லையா, அந்த கதையில் அந்தராயம்னா இடையூறு. ஸோ அந்த கதையில் ஒரு தடை வரக்கூடாது. கதை கேட்குறதுல நடுவில் ஒரு தடை ஏற்படவே கூடாது. கதை தொடர்ந்து கேட்டுருக்கேன். நான் அகம் சகே, என்னால் அந்த இடையூறு சகிக்க முடியாது. கதை கேட்குறச்சே ஏதாவது இடையூறு வந்தால் என்னால் சகிக்க முடியாதுன்னு அகம் சகே. அதே மாதிரி தவ பதார்ச்சன விச்சுதிம்பா. ஸோ உன்னுடைய பாதத்தில் நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு இடையூறு ஏற்படுறதுன்னு சொன்னால் ந அகம் சகே, அதையும் என்னால் சகிக்க முடியாது. ஸோ நீலகண்ட தீட்சிதர் டெய்லியே தேவி உபாசகர் அப்படி பக்தி பண்ணிட்டு இருக்கார். ஸோ அந்த ஒரு பூஜைக்கு எனக்கு இடையூறு ஏற்படக்கூடாது, அதையும் ந அகம் சகே, என்னால் சகிக்க முடியாது. அவிருத்தம் இதம் ந சேத் ஸ்யாத். இந்த ரெண்டு காரியம் ஒழுங்காக நடக்கணும். இதுக்கு விரோதம் இல்லை என்றால் அவிருத்தம். ஸோ இந்த ரெண்டு காரியத்துக்கு என்னோடய பூஜை ஒழுங்காக நடக்கணும், என்னோடய கதை கேட்கறது ஒழுங்காக நடக்கணும். இந்த ரெண்டுக்கும் விரோதம் இல்லை என்றால் ந சேத் ஸ்யாத், அப்படி இருந்தால் மட்டும் மோட்சம் திசை. அப்படின்னா அந்த மோட்சத்தை எனக்கு கொடு. இது ரெண்டுக்கும் இடையூறு ஏற்படக்கூடிய மோட்சமே எனக்கு வேண்டான்றார். அவ்வளோதான். இது ரெண்டுக்கும் இடையூறு இல்லை என்றால் மட்டும் மோட்சம் திசை ஏத்தது, இந்த மோட்சத்தை நீ கொடு. மாதக அபவர்க மகா உபசர்க ந ஏவ அஸ்து. இந்த அபவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சம் எனக்கு உபசர்க்கமாக ஆப்படாது. பீடை உபசர்க்கம்னு எனக்கு உபதிரவம்னு அர்த்தம். எனக்கு பெரிய உபதிரவம் ஆகிடக்கூடாது. நீ மோட்சத்தை தந்து எனக்கு பூஜை பண்ண முடியாது, எனக்கு அதை கேட்க முடியாது, இப்படிலாம் இருந்தால் அந்த மோட்சமே எனக்கு பெரிய இடையூறு, அது எனக்கு மகா பெரிய உபதிரவம். நான் ஏவஸ்து, அது எனக்கு இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா தான் நான் மோட்சத்துக்கு வர ரெடியாக இருக்கேன், இல்லாட்டினா இங்கேயே என்னை விட்டுடுங்கிறேன். न अहं सहे तव कथा श्रवण अन्तरायां न अहं सहे तव पदार्चन विच्युतिं वा मोक्षं दिश एतत् अविरुद्धम् इदं न चेत् स्यात् नैवास्तु मातः अपवर्ग महा उपसर्गः. आचूडम् आचरणम् अम्ब तव अनुवारम् अन्तस्मरन् भुवनमङ्गलम् अङ्गम् अङ्गम् आनन्दसागरतरङ्ग परम्पराभिः आन्दोलितः न गणयामि गतानि अहानि. தவ உன்னுடைய ஆச்சூடம் ஆச்சரணம். மேல் ஆச்சூடம்னு தலை முதல் சரணம் வரை. ஸோ தலை முதல் கால் வரையிலுமாக அங்கம் அங்கம் ஒவ்வொரு அங்கமாக அனுவாரம் கிரமமாக. ஸோ ஒன்றொன்னா தலையிலேருந்து கால் வரை ஒரு அங்கமாக புவனமங்கலம் அங்கம். சாதாரண அங்கம் இல்லை, தேவியோடைய அங்கங்கள் எல்லாம் புவனத்திற்கே மங்களத்தை கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட அங்கங்களை அந்தக ஸ்மரன் உள்ளுக்குள்ளே மனசில் தியானம் பண்ணிண்டே. ஸோ மனசுக்குள்ளே நான் அந்த உன்னுடைய அந்த ஆகாரத்தை அப்படி உருவத்தை நான் தியானம் பண்ணிண்டே ஆனந்த சாகரம், அப்படி ஆனந்த கடலில் குளிச்சுட்டு இருப்பேன். தரங்க பரம்பராபிகி, ஒவ்வொரு அங்கத்தை நினைக்கிற வச்சு அலை அலையாக ஆனந்தம் வருது. அப்படி தரங்கம், அப்படிப்பட்ட அலை பரம்பராபிகை ஒரு அங்கமும் ஒரு ஆனந்த அலையை எனக்குள்ளே எழுப்பும்போது ஆந்தோளிதக, அப்படி ஆந்தோலனம்னு ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்குது. ஆந்தோலனம்னானே ஆடுறது, ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆடுறது. அப்படி மனசு அப்படி ஆனந்தத்தில் அலை பாஞ்சிட்டு இருக்கான். ந கணயாமி கதானி அகானி, அந்த ஆனந்தத்தை இருக்கும்போது எனக்கு எத்தனை நாள் போச்சு, எவ்வளோ நான் ராத்திரி கழிஞ்சுது, இதெல்லாம் எனக்கு தெரிய போகிறது இல்லை. அப்படி ஆனந்த சாகரத்தில் இருக்கும்போது ந கணயாமி, நான் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டேன். எத்தனை நாள் போச்சுங்கிறத கவலைப்பட மாட்டேன். எவ்வளவு நாள் வேணால் இந்த பூமியில் நான் இருந்துக்கிறேன். ஏன்னா ஒன்றையே நினைக்கும் போது வரக்கூடிய ஆனந்தத்தில் தானே நான் இருக்கேன் அப்படிங்கிறேன். ஆச்சூடம் ஆச்சரணம் அம்ப தவ அனுவாரம் அந்தஸ்மரன் புவனமங்கலம் அங்கம் அங்கம்
आनन्दसागरतरङ्गपरम्पराभिः आन्दोलितः न गणयामि गतानि अहानि पाषाणतः अपि कठिने शिरसि श्रुतीनां प्रायः परिक्रमवशादिव पाठलाभम् अम्ब स्मरेयम् अमृत अर्णवमाथलब्ध हैयङ्गवीन सुकुमारम् इदं पदं ते ஷிரசி ஸ்ருதீனாம் வேதத்தோடைய தலை, வேதத்தோட தலை எங்கே இருக்குன்னு மாதாவுடைய காலடியில் இருக்குது. ஸோ வேதம் எங்கே முடியறதோ அங்கே பகவான் ஆரம்பிக்கிறார் இல்லையா. வேதத்தோட அப்படி வேதம் எதை காட்டுறது, பகவானுடைய பாதத்தை பிடிச்சிக்கோ அப்படின்னு காட்டுறது. ஸோ வேதத்தோடைய தலையில் தேவியோட பாதம் இருக்குங்க. ஸோ பாஷாணகதோ அப்பி கட்டினே, அதாவது வேதம் ரொம்ப ஹார்டு வேலை சொல்லி தரும் நம்மளுக்கு. இதெல்லாம் பண்ணு, இதை பண்ணினா தான் உனக்கு பகவானை கிடைக்கும்னு எல்லாம் சொல்கிறது. ஸோ அப்படி கட்டினே பாஷாணத்தக அப்படி கடினமான இந்த வேதங்கள் மேலே நீ உன்னுடைய பாதத்தை வச்சிருக்கியா. அப்படிப்பட்ட உன்னுடைய பாட்டல ஆபம், பாட்டலன்னு ரோஸ் மாதிரி கலர் ஆயிடுறது, நல்ல விளவிளையர்ன பாதங்கள் அப்படி இருக்கிற கால்கள் முதல்ல அந்த வேதத்தோட தலையில் வச்ச உடனே தான் ப்ராபப்ளி பரிக்கிரமவசா அது வேதத்தோட தலையில் அப்படி கால் அங்கங்கே அப்படி சுற்றி வருதான். ஸோ தேவியோட பாதம் வேதத்தோடைய தலையில் அப்படியே அங்கங்கே சுற்றி வர்றதுனால பரிக்கிரமம் பண்ணுறதுங்கிறார். காலை வச்சு அங்கங்கே வைக்கிறாளா தேவி, அதனால அது ரெட் கலர் ஆகிடுது. அந்த கடினத்தன்மையினால் ரெட் ஆறுதோ எப்படி ஆறுதோ, மென்மையான மிருதுவான பாதங்கள் அந்த ரெட் கலர், பாட்டலன்னா ரோஸ் ஃப்ளவர், ஸோ பாடலி பூன்னு சொல்லுவோம், அதுவும் ரெட் கலர் தான். ஸோ அந்த மாதிரி ரெட் கலராக ஆயிடுறது உன்னுடைய சரணங்கள். அம்ப ஸ்மரேயம், நான் நினைக்கிறேன் அமிர்த அர்ணவ மாத லப்தா, அமிர்த கடல், அர்ணவம்னா கடல். ஸோ அமிர்த அர்ணவ அந்த அமிர்த கடலில் பார்க்கடலில் மாத லப்தா கடைந்து எடுத்த போது வந்த லக்ஷ்மி இல்லையா. லக்ஷ்மி ஸ்வரூபம் அங்கே கடல் கடைந்து வந்தது. அப்போ அப்படிப்பட்ட அந்த கடலை கடைந்து மதனம் பண்ணி அதனால் அடைந்த அடைந்த ஹையங்கவீன சுகுமாரமிதம், உன்னுடைய பாதம் நார்மலாக எப்படி இருக்குன்னு சொன்னால் மிருதுவான பாதம். ஹையங்கவீன வெண்ணெய், ஹையங்கவனை புதுசாக கடைந்து எடுத்த வெண்ணைக்கு ஹையங்கவம்னு பேர். ஸோ அப்போ புதிய வெண்ணெய் போல் அப்படி சாஃப்டாக மிருதுவாக இருக்கக்கூடிய உன்னுடைய பாதங்கள், இதம் பதம், இந்த பாதங்கள் இப்படி வேதத்தோட தலையில் இருந்ததுனால்தான் ரெட் கலர் ஆகிவிட்டதோ. செந்தாமரை பாதங்கள் தான் சொல்லுவோம் தேவியோடைய பாதம். அந்த மிருதுத்தன்மை இப்படி வச்சு கொஞ்சம் ஹார்டாகி ரெட் கலராக மாறிடுத்தோம். எப்போவுமே அப்படி தானே, ஒரு கல்லில் முதிச்சிட்டோம்னா நம்ம கண்ணை கால் உடனே செவந்து விடும், அது மாதிரி ஆயிடுத்தோன்னு கேட்குறாங்க. पाषाणतः अपि कठिने शिरसि श्रुतीनां प्रायः परिक्रमवशादिव पाटल आभम् अम्ब स्मरेयम् अमृत अर्णव मादलब्ध हैयङ्गवीन सुकुमारम् इदं पदं ते. இன்னும் ஒன்று போலாம்ப்பா. ये नाम सन्ति कतिचित् गुरवः त्रिलोक्यां तेषामपि स्वयम् उपेतवता गुरुत्वं पादेन मूर्ध्नि विधृतेन वयं तव अम्ब संसारसागरम् इमं सुखम् उद्धरामः. ஸோ கதிச்சித் குரவக திரிலோக்கியம், சில குருமார்கள்லாம் இருக்கா எங்கள் 3 லோகத்துலேயும் இருக்கா. பூபோக ஸ்வகான்னு 3 லோகத்துலேயும் குருமார்கள் இருக்கா, குருக்கள் இருக்கா. ஏனாம சந்தி, யாரெல்லாம் இருக்காளோ. நாமங்கிறதுக்கு சில இடத்துல அர்த்தமே கிடையாது. நாமனே பேர்னு அர்த்தம், இந்த இடத்துல பேர்லாம் கிடையாது. நாமங்கிறது ஃபில்அப் த பிளாங்க்ஸில் கூட போட்டுடுவான். ஏனாம சந்தி, சந்தி யாரெல்லாம் இருக்காளோ குருக்கள் சில பேர்லாம் 3 லோகத்துலேயும். தேஷாம் அப்பி அவர்களுக்கு கூட ஸ்வயம் உபேதவதா குருத்துவம், இந்த பாதங்களை அவள் பிடிச்சுன்றதுனால தான் அவளுக்கு அந்த குருங்கிற டைட்டிலே கிடச்சிது. அந்த குருத்துவம், அந்த குருவாக ஆக்கக்கூடிய பாதங்கள் இது. ஸ்வயம் அது தானே அவர்களை குருவாக ஆக்கி விடுகிறது. வயம் தவ அம்ப, ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், மூர்தினி விதிருத்தேன பாதேன, உன்னுடைய பாதத்தை நாங்கள் ஸ்ட்ரைட்டாக எங்கள் தலை மேலே வச்சுக்கிட்டோம். ஸோ நடுவில் ஒரு குரு கூட இல்லாமல் நேரம் ஒன்றையே சரணாகதி பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்னா வீதிருத்தேன நன்றாக சுமந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய பாதங்களால் சம்சார சாகரம் இமம், இந்த சம்சார சாகரத்தை சுகம் உத்தராமக ஈஸியாக கடந்து விடுவோம். ஏன்னா ஸ்ட்ரைட்டாக எங்களுக்கு நேராக, அதாவது ஒரு நடுவில் ஒரு தவாலிலாம் இல்லாமல் கலெக்டர் தரிசனம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு. ஸோ நாங்கள் உன்னுடைய பாதத்தை ஸ்ட்ரைட்டாக பிடிச்சுன்னுட்டதுனால
அந்த குருங்கிற அந்த டைட்டில்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நேரம் எங்களுக்கு அந்த சம்சார சாகரத்தை கடக்கக்கூடிய ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருத்தோ, சுகம் உத்தரமாக கடந்து விடுவோம். येनाम सन्ति कतिचित् कुरवः त्रिलोक्यां तेषाम् अपि स्वयमुपेतवता गुरुत्वं पादेन मूर्ध्नि विधृतेन वयं तव अम्ब संसारसागरमिमं सुखम् उत्तरामः. श्रीमात्रे नमः.